இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையில் நடந்துருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் வைடர் ரேஞ்சுக்கு மாறி குறிப்பாக அமெரிக்கா தலையிட்டு நேரடியாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த சூழல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, ஈரான் தங்களுடைய கையிருப்பில் வைத்திருக்கக்கூடிய யுரேனியத்தை வேறு பகுதிக்கு பாதுகாப்பாக மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி. இது ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்து வரலனாலும் கூட அவங்களுடைய மீடியா சர்க்கிளில் முக்கியமாக ஃப்ளோட் ஆகக்கூடிய நியூஸ் ஏஜென்சிஸ்லேருந்து வந்த செய்தி தான் இது. சரி, எங்கே மூவ் பண்ணாங்க அப்படின்னு அதுக்கான செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கு வந்திருக்கு. ஈரான் தங்களுடைய அந்த யுரேனியத்தை பாதுகாப்பாக பாகிஸ்தானுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இது ரெண்டு நாடுமே இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் இந்த செய்தி ஏன் உண்மை, இந்த செய்தியுடைய பின்னணியில் என்ன இருக்கு, இது உண்மையாகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அனலைசிஸ் பார்ப்போம். இதுல ஒரு நபருடைய அறிவு அப்படிங்கிறது ஆக்கத்துக்கு பயன்பட வேண்டுமே தவிர அழிவுக்கு பயன்படக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய அறம். குறிப்பா நம்மளுடைய மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கிட்ட கேட்கும்போது, நீங்க செஞ்ச இந்த கண்டுபிடிப்பிலேயே எது உங்களை வியக்க வச்சது, உங்களுக்கு எது ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு, இது குறிப்பா இந்த கால் இல்லாத இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு கால் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நாங்க காம்போசிட் மெட்டீரியலை பயன்படுத்தி ஒரு செயற்கை காலை நாங்க உருவாக்கணும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அவருடைய அறிவு அப்படிங்கிறது ஆக்கத்திற்கு பயன்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. இதே மாதிரி ஒரு விஞ்ஞானி, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியோடைய அந்த மூளை, அந்த அறிவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அழிவுக்கு வித்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ நிதர்சனமா பிராக்டிக்கலா இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களை பார்க்கணும். ஓகே, யார் அந்த பாகிஸ்தான் விஞ்ஞானி, அவருக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். பாகிஸ்தானுடைய அவங்க த ஃபாதர் ஆஃப் பாம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் அப்துல் குவாதிர் கான் அப்படின்னு அவருடைய பெயர். இவர் யார் அப்படின்னா, பாகிஸ்தான்ல பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்தவர், ஒரு பாகிஸ்தானி, இஸ்லாமாபாத்ல குடியிருந்தவர். அவர் பாகிஸ்தான்ல ஒரு மெட்டலர்ஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போறார். அங்க போய் நியூக்ளியர் இன்ஜினியரிங் படிக்கிறார். அங்க நியூக்ளியர் இன்ஜினியரிங் படிக்கும்போது குறிப்பா ஜெர்மன், அப்புறம் டச்சு, அங்க இருக்கக்கூடிய அணு உலைகள், அங்க இருக்கக்கூடிய அணு தயாரிப்பு, அதுல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன, அதை எங்கிருந்து கொண்டு வராங்க, எப்படி உற்பத்தி பண்றாங்க, அதை எப்படி கமர்ஷியல் பர்பஸ், அதாவது மின்சாரம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அணு டெக்னாலஜி, அதாவது நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன, ஆயுதங்களை செய்யறதுக்கான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு சகலமும் அவர் தெரிந்து கொள்கிறார். அவரும் ஒரு நியூக்ளியர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் அவர். ஸோ அவர் படிச்சுட்டு திருப்பியும் பாகிஸ்தானுக்கு வரார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடக்குது. 1974 ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற பேர்ல இந்தியா தன்னுடைய இந்த முதல் அணுவாயுத சோதனையை நடத்துறாங்க. ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற பேர்ல. ஸோ இந்தியா நடத்திய இந்த அணுவாயுதம் சம்பந்தமான இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிடுச்சு. நாமளும் இந்த அணுவாயுதம் சம்பந்தமான இந்த டெஸ்ட்டை நம்ம நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு பாகிஸ்தான் தள்ளப்படுது. ஸோ இவங்க என்ன செய்யறதுன்னு பாகிஸ்தான் யோசிச்சுட்டே இருந்தப்போதான் இவர் 1975 யூரோப் கண்ட்ரீஸ்ல போய் இந்த நியூக்ளியர் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்தியா பண்ணிருக்கு, இப்போ நாமளும் பண்ணணும் அப்படின்ட்டு முழு மூச்சோட பாகிஸ்தானுடைய அஃபீஷியல்ஸ் அந்த அரசாங்கத்தோட இணைந்து இந்த அப்துல் குவைதிர் கான் இந்த களத்துல இறங்கி என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கறத பண்றாரு. சோ அதோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னா, 1980 பாகிஸ்தான் அவங்களும் அணுவாயுத சோதனை நடத்திடுறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் தான். ஓகே, தன்னோட நாட்டுக்காக இந்த அணுவாயுத சோதனைக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். இதுல என்னப்பா தப்புன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவர் இங்கையோட நிக்கல, அவருக்கு வேறொரு முகம் இருக்கு. அது என்ன முகம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த நியூக்ளியர் சம்பந்தமான, இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான ஒரு பிளாக் மார்க்கெட்டை உருவாக்குறாரு இதே இந்த சயின்டிஸ்ட். இந்த பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் செஞ்சு கொடுத்த இதே சயின்டிஸ்ட் தான் இந்த நியூக்ளியர் சம்பந்தமான அணு ஆயுதங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட்டை உருவாக்குறார்.
அதுவும் குறிப்பா இப்ப இந்த நியூக்ளியர் டெஸ்ட், பாகிஸ்தானுக்கு இந்த நியூக்ளியர் டெஸ்ட் அவர் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் எப்படி அப்படின்னா, இவர் வந்து ஏற்கனவே ஜெர்மன் டச்ல இருந்தார் இல்லையா, அங்க இருந்து டெக்னாலஜிஸ், என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, அது எப்படி செய்யறாங்க உள்ளிட்ட விஷயங்களை எடுத்தது மட்டும் இல்லாம சில தெஃப்ட்டும் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ அங்கேருந்து எடுத்துட்டு வந்த விஷயங்களை வைத்து தான் அதை வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி பாகிஸ்தான் இந்த அணுவாயுத சோதனையை நடத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கான் தான் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு செய்து கொடுத்த பிறகு அவர் அப்படியே நிறுத்தியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து அந்த தேசத்துக்கு போற்றக்கூடியவர், அவர் வந்து தேசத்துடைய ஒரு அறிவியல் துறைக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இவருடைய அந்த பண மோகம் அப்படிங்கிறது, குறிப்பாக இந்த அணுவாயுதம் சம்பந்தமாக அணுவாயுதம் வேணும் அப்படின்னு வந்து இனிஷியல் டேஸில் வந்து உலகத்தில் இருக்க பல நாடுகள் போட்டி போட்டுட்டு அது என்னது, அதை நம்மளும் செய்யணும், நமக்கும் வேணும் அப்படின்ட்டு வந்து இருந்த அந்த ஒரு பசியை வந்து இந்த கான் தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு. அந்த அமைப்புகள்ல இருந்து நியூக்ளியர் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்குறாரு. செஞ்சு கொடுத்த பிறகு அவர் வந்து எங்கே மூவாரார் அப்படின்னா, வெவ்வேறு நாடுகளுக்கு, குறிப்பாக அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும், அது மூலிமா வந்து நம்ம பணம் ஈட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறுக்கு நோக்கத்தில், அந்த ஒரு குறுக்கு புத்தியில் அவருடைய அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து பயணிக்குது. இதோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து சர்வதேச அளவில் தனக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை வந்து உருவாக்குறார். குறிப்பாக அந்த நெட்வொர்க் வந்து UAE, துருக்கி, சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நாடுகளில் இந்த ஒற்றை நபர், இந்த கான் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் இத்தனை நாடுகளில் நெட்வொர்க் வந்து உருவாக்குறார். எதுக்காக நெட்வொர்க் உருவாக்குறாரு? இந்த அணு ஆயுதம் செய்யணும், அப்புறம் இந்த அணு ஆயுத ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில உபகரணங்கள் அப்படிங்கிறது தேவை. அந்த உபகரணங்களை வந்து வெளிப்படையான மார்க்கெட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது சர்வதேச நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, அப்போ சோவியத் உள்ளிட்ட அந்த நாடுகளுடைய அந்த ரெடாருக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறதால அதையும் ஒரு பிளாக் மார்க்கெட்லேயே வந்து அதை தயாரித்து அதுக்கு தேவையான நாடுகளுக்கு அந்த டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உபகரணங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தில் வந்து இவர் வந்து இறங்குறார். இது இறங்கினுடைய விளைவுல தான் இவருடைய முக்கியமான கிளைண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் யாருன்னா ஈரான். ஈரான் என்கிற அந்த நாடு மிடில் ஈஸ்டில், அதுவும் குறிப்பாக அந்த சவுதி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சவுதிக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது மத ரீதியான கான்ஃப்ளிக்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மிடில் ஈஸ்டில் யார் தாதா அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பில் வந்து ஈரான் வந்து இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவருடைய டெக்னாலஜி வந்து பயன்படுத்தப்படுது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இது வந்து கரெக்டாக எப்போ நடக்குது, இந்த ஈரான் வந்து எப்போ வந்து இவங்களை அப்ரோச் பண்ணி இந்த கான் வந்து எப்போ ஈரானை வந்து அப்ரோச் பண்ணி எப்போ அதை வாங்க சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979க்கு பிறகு. 1979க்கு பிறகுனா எப்போ அங்கே வந்து அந்த மன்னர் ஷாவுடைய ஆட்சி வந்து கவிழ்ந்து ஒரு புரட்சி படை மூலியமா வந்து அந்த அலிகமீனியோடைய ஆட்சி வந்து வருதோ அப்பதான் வந்து கானும் உள்ள வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ இவர் உள்ள போறாரு. ஈரானுக்கு தேவையான இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயங்களை வந்து அவர் செய்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதன் விளைவாக பல விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போடப்பட்ட, அதுவும் குறிப்பா ஈரானுடைய இந்த அணு கனவுல வந்து போடப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி அப்படின்னா அது வந்து இதுதான். அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நபர் இந்த சயின்டிஸ்ட், இந்த பாகிஸ்தானுடைய சயின்டிஸ்ட் இந்த கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கிட்ட இருந்து வாங்கின டெக்னாலஜி அடிப்படையில் ஒரு மினிமமாக செய்யக்கூடிய வெப்பன் சிஸ்டத்தை அவங்க வந்து ஈரான் வந்து செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் நட்டன்ஸ் லேப் இப்போ நம்ம பார்த்துருப்போம். நத்தன்ஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியது. இந்த நியூக்ளியர் ஸ்டேஷனை வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அதற்கும் இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க உருவாக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒன்ஸ் ஒரு டெக்னாலஜி, அதுக்கான உபகரணங்கள் இது எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஃபார்வர்டாக கொண்டு போடுறது அப்படிங்கிறது இவரால் ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா இவருக்கு வந்து பல நாடுகளில் வந்து நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறதால. அதுவும் இவரோட மோடஸ் ஆஃப் ஆப்பரேட்டி எப்படின்னா, மலேசியாவில் அணு ஆராய்ச்சிக்கு தேவையான விஷயங்களை வந்து உற்பத்தி செய்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து பிளாக் மார்க்கெட்டில் அதை வந்து ஒரு நெட்வொர்க் பண்ணி ஈரானுக்குள்ளே வந்து கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயத்து எல்லாமே ரொம்ப திறம்பட இவர் வந்து செய்து கொடுக்குறார். யாருக்கு? ஈரானுக்கு செய்து கொடுக்குறார். ஆனால் இவர் என்ன செஞ்சாலும் உலகத்தோடைய, குறிப்பாக இந்த வல்லரசு நாடுகளுடைய அந்த கண்கள்லேருந்து தப்பிக்க முடியாது. இவர் மாட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுது. எங்கே உருவாகுதுன்னா 2003
2003 யூஎஸ், பிரிட்டன், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஈரானுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து போறாங்க. அப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த அணு உலை சம்பந்தமான விஷயங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க. ஏன்னா ஈரான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக, அதாவது இதை வச்சு நாங்கள் ஒரு மின்சாரத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இதை கொண்டு போகிறோம்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. அதே மாதிரி இவங்க பயன்படுத்திய டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி வந்து எங்கேருந்து வந்தது, இதை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை பிடிச்சி அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நகருது. அப்போ நகர்ந்த பிறகுதான் இது வந்து ஓகே, அப்போ வந்து இந்த பாகிஸ்தானுடைய இந்த அணு விஞ்ஞானி இந்த கான் அப்படிங்கிற நபர் தான் இவ்வளோ விஷயத்துக்கும் பின்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து ரிவீல் ஆகுது. இப்போ ஈரானுக்கு மட்டும்தான் இவர் பண்ணி கொடுத்தாரா அப்படின்லாம் இல்லை, லிபியாவுக்கும் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து அவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து வெளியாகுது. இதில் இவர் வந்து வடகொரியா வைத்திருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்களுக்கும் சரி, லிபியாவில் இருக்கக்கூடியதுக்கும் சரி, ஈரானில் இருக்கக்கூடியதுக்கும் சரி, இது எல்லாத்திலுமே இந்த பாகிஸ்தானுடைய விஞ்ஞானி இவருடைய ரோல் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ரிவீல் ஆகுது. இதை ரிவீல் ஆன உடனே இஸ்லாமாபாத் அரசாங்கம் திடீர்னு வந்து எழுந்துக்கிட்டு, ஐயோ எங்க ஒரு சயின்டிஸ்ட் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு, அதுவும் அவர் வந்து எங்களுடைய அவருக்கு வந்து அந்த பாகிஸ்தானுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, அவர் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணி, இருந்தாலும் வந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் சொல்லிடுச்சு அப்படிங்கிறதால சும்மா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவர் மேலே போடுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு, அப்போ வந்து பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்தவர் பர்வேஸ் முஷரஃப், அவர் வந்து இவரை கூப்பிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறங்கிற பேரில் அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரியான காமெடியெல்லாம் நடந்தது. ஆனால் இஸ்லாமாபாத் அரசாங்கம் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க போறதில்லை. இவங்க மும்பை தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிக்கே கூடாரம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமாபாத் அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதுக்கு இதை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நம்ம யூகிக்க முடியும். இப்போ ஈரானுக்கு இந்த கான் சப்ளை பண்ண விஷயங்கள் என்னென்ன, பாகிஸ்தானுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இவர் சப்ளை பண்ணாரோ, டெக்னாலஜியிலிருந்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உபகரணங்கள் அப்படிங்கிறத என்னென்னலாம் சப்ளை பண்ணாரோ அது அப்படியே டிட்டோவா வந்து ஈரானுக்கும் சப்ளை பண்ணாரு. குறிப்பா அந்த பாகிஸ்தானுடைய P1 P2ன்னு சொல்லப்படக்கூடிய மாடல்ஸ், அதுதான் வந்து இந்த அணு ஆயுத தயாரிப்புக்கு மிக முக்கியமான ஒரு மாடல்ஸ். அதை வந்து இவர் ஈரானுக்கு வந்து கொடுக்குறார். ஸோ ஈரான் வந்து அதை அடாப்ட் பண்ணி அதை வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி அவங்க வந்து IR-1 IR-2 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம், அந்த அணு ஆயுத தயாரிப்பு, குறிப்பாக இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு, இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமான மூளை அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமான அடிப்படை அப்படிங்கிறது இந்த பாகிஸ்தானுடைய இந்த விஞ்ஞானிகிடம் தான் வந்தது அப்படிங்கிறது மிக தெளிவான, உலகம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை. ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த ஷிப்மெண்ட்ஸ் மூலிமா உள்ள கொண்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990களில் ஈரானுக்கு ஷிப்மெண்ட்ஸ் மூலிமா சென்ட்ரிஃபியூஜ் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெல்ஜாஸ், கார்பன் ஃபயர் ரோட்டாஸ், ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட்டர்ஸ், இது எல்லாமே எதுக்கு தேவைப்படுறது அப்படின்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட், அதாவது இந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான அந்த எரிபொருள் இருக்கு இல்லையா, அதை வந்து செறிவூட்டுவதற்கு தேவையான உபகரணங்கள் இது. இந்த உபகரணங்கள் எல்லாத்தையுமே மலேசியாவில் வந்து தயாரித்து அதுக்கப்புறம் வந்து துபாய் மூலியமா அதை வந்து ஈரானுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த நெட்வொர்க் ரொம்ப தெளிவாக தெரியுதா, மலேசியா, துபாய், அப்புறம் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்குலர் நெட்வொர்க் வந்து இது இருக்கும். இதை வந்து இவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருக்குது. இதை இவர் எங்கேருந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம். இவருடைய நெட்வொர்க்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஈரான் சந்தித்து வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அணு ஆயுதம். அந்த அணு ஆயுதத்துக்கு மூளையாக இருந்த அந்த ஒரு நபர் அப்படிங்கிறது இவர்தான் அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச ஒரு உண்மை. இது சம்பந்தமாக புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது சம்பந்தமாக அமெரிக்காவுடைய இந்த உளவுத்துறை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இவர் வந்து அம்பலமே இருக்கிறார். ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயத்தையும் ஈரான் வந்து அவங்களுடைய யுரேனியத்தை பாகிஸ்தானுக்கு மூவ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு செய்தி இருக்கு. இந்த போர் தொடங்கின உடனேயே ஈரானுடைய மிக முக்கியமான அபிஷியல் என்ன சொன்னாரு, இஸ்ரேல் எங்கள் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் எங்களுக்காக பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதலை வந்து இஸ்ரேல் மீது நடத்தும்னு சொன்னாரு. இது செய்தி நம்பர் 1. ரெண்டாவது செய்தி பாருங்க, ஈரானில் இருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தை பாகிஸ்தானுக்கு மூவ் பண்றாங்க. இது செய்தி நம்பர் 2. இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா,
ஈரானுக்கு பாகிஸ்தானுடைய ஒரு விஞ்ஞானி தான் இந்த ஒட்டுமொத்த இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான அந்த டெக்னாலஜிலேருந்து எல்லாத்தையுமே திருடி செட்டப் பண்ணி கொடுத்ததே ஒரு பாகிஸ்தானி விஞ்ஞானி தான். ஸோ அப்போ இந்த 3 செய்தியும் பாருங்கள், இந்த 3 செய்தியும் கனெக்ட் பண்ணால் ஒரு விஷயம் தெரியும். ஈரானுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து சிக்கினதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பாகிஸ்தான். இது நம்ம சொல்றது கிடையாது. இதை இன்னொரு விஷயத்தோட கோஆர்டினேட் பண்ணி பாருங்க. இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொன்னாரு? இந்த ராடிக்கல் திங்கிங் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கையில் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது உலகத்திற்கு ஆபத்து. அதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஈரான், 2வது கண்ட்ரி பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இதை அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அப்படியே இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே எவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தை, குறிப்பாக எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இந்த மிடில் ஈஸ்டில் இந்த பாகிஸ்தானுடைய இந்த அரசாங்கம், குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஒரு அணு விஞ்ஞானி இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னப்பா ஒரு விஞ்ஞானி பண்ணதுக்கு வந்து நீ வந்து பாகிஸ்தான் மேலேயே பழி போடுவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாகிஸ்தானில் அந்த அரசாங்கத்தோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஐஎஸ்ஐ. அந்த நாசக்கார உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தை விட ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. அதனால இந்த பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கான் வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கே தெரியாம ஈரானுக்கு வித்துட்டாரு, லிபியாவுக்கு வித்துட்டாரு, வடகொரியாவுக்கு வித்துட்டாருன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் யாராவது காதுல பூ வச்சுட்டு இருந்தா சொல்லாமே தவிர வேற யாராலையும் அதை சொல்ல முடியாது, நம்மளால நம்பவும் முடியாது. ஐஎஸ்ஐக்கு தெரியாம அங்க ஒரு அணுவும் அசையாதுன்னு தெரியும். அதுவும் வந்து இவங்க வந்து அணுவிலேயே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டு இருந்தா ஆனால் தெரியாதுன்னு சொன்னா அதை விட ஒரு கேலி கூத்து இருக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஈரான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை சிக்கியிருக்கு அப்படின்னா அதற்கு வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது இந்த பாகிஸ்தானுடைய இந்த விஞ்ஞானி தான். சரி, இவர் பண்ணலன்னா வந்து ஈரான் வந்து செஞ்சே இருக்காதா? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காதா? சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காதா? இது எல்லா விஷயமே வரும். ஆனா இதுல வந்து பாகிஸ்தானுடைய அணு விஞ்ஞானியை ஆட் பண்ணது அப்படிங்கிறது இது வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அப்படிங்கிறது டபுள் எட்ஜ் ஸ்வார்டு தான். இப்போ அமெரிக்காவுக்கு எப்படி வந்து தெரிய வந்தது இந்த விஷயம், குறிப்பா இந்த ஈரான் சம்பந்தமான அணுநிலை சம்பந்தமான விஷயம்? இன்வெஸ்டிகேஷன் 2003 பண்ணதால 2003 இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க எப்படி போனாங்க, யார் மூலியமா போனாங்க, அதுக்கான தகவல் எங்க வந்திருக்கும்? இதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையே. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூலமாக இருந்தது அப்படிங்கிறது இங்க பாகிஸ்தானுடைய ஒரு அணு விஞ்ஞானி. அவர் வந்து இப்ப இல்லை, அவர் வந்து இறந்துட்டாரு. ஆனா அவர் தான் வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வாங்கி பாகிஸ்தானுடைய ஃபாதர் ஆஃப் பாம் அப்படின்னு வந்து அவங்க அழைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவர். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அந்த ஒற்றை நபர் தான் காரணம். இது இன்னும் அடுத்த கட்டமாக இது என்ன மாதிரி எஸ்கலேஷனுக்கு போகுது, மிக குறிப்பாக அமெரிக்கா நேரடியாக இந்த யுத்தத்தில் தலையிட்டுச்சு அப்படிங்கிறதால இது இன்னும் அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது. ஈரான் இருக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிங்கிறது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சரணடைகிறது தான். அந்த விஷயத்தை நோக்கி நகருது. இங்கே நிறைய பேர் வந்து ஃபயர் விடுறாங்க. அதாவது வந்து ஈரானெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பாரு மிசைல்ஸ் இருக்கு பாரு, எப்படி அடிக்கிறான் பாரு, உதைக்கிறான் பாரு அப்படின்னு. நீங்க ஃபயர் விடுற எந்த விஷயமே ஈரானுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. மிசைல்ஸ் தவிர ஈரான் கிட்ட எதுவுமே கிடையாது. இருக்கிறதையாவது தக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு அமைதிக்கு, குறிப்பாக அந்த டிப்ளமேட்டிக் சேனல்ல ஈரான் வந்து இறங்கி வந்துதான் ஆகணும். அதுதான் இருக்கக்கூடிய ஒரே கட்டாயமாக மாறி இருக்கு. இதுதான் வரக்கூடிய நாட்கள்ல உலக நாடுகளும் ஈரானை நோக்கி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பக்கத்துல வந்து போடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.